பத்திக்கிச்சு வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே வாங்க. நெருப்ப காணுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா பத்திக்குமே. எங்க? பின்னாடியே வாங்க, காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே பூர்வையில. நான் தான் திறப்பேன். ஐயா வாத்துங்க. வாத்தேவா? அசிங்கமா பேசாதையா. அசிங்கம் தாங்க. ரெண்டு பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தானே பாப்ப. நீ பாக்கலடா, உன்னை இந்த பாட்டில் தானே பாக்க வைக்கிறது. டேய், எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. சும்மா இருக்காம ஓடுற. நல்ல அடியில போல இறங்கணும். ஓடு. திரும்பி பாக்காத. உன்னையே திரும்பி பாப்பா. ஓடா. பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு. என்ன பாக்குற? பயாஸ்கோப்பு. பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி, கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவனுங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. ரெடி. என்ன விளையாடுறீங்க? அது என்னது? தெரியாதா? நான் சொல்லித்தரவா? கில்லி சைஸ் கூட இல்ல, நீ சொல்லிட்டியா? அவங்க அதுக்கு பொடி பையன். நீ வாமா கண்ணு, நான் சொல்லித்தரேன். இத புடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற? இதுதான் டாண்ட். சரி. இதுதான் கில்லி. சரி. கீழ வச்சு இப்படி இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன் சொல்லி வாங்கிட்டு வா. போ. நான் மாட்டேன். நான் இருக்கேன்டா. போ போங்க போங்க. என்னடா? கில்லி கொடல. கில்லியா? எங்க இருக்கு? நீ வேட்டுக்கொள்ள. அடிக்கல. அக்கா அடித்த கில்லி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. ஏண்டா வழக்கு விளையாடுறியா? டேய், கில்லியை குடுக்கறா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கால்டி. தைரியத்தோட தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்க யாரு, அந்த ராஜமாணிக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டியதில்ல, போடி. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனை டப்பாவில் எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குலதெய்வம் எனக்கு. இத ப்ராஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு 5ஆம் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு,
கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன்.